மீண்டும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்ற பகுதி மகளிர்க்கிய பகுதி. மகளிர்க்கிய பகுதியை பொறுத்த வரைக்கும் பல விடயங்கள் குறிப்பாக பெண்களுடைய இந்த பருவநிலை மாற்றங்களின் போது பல்வேறு இடர்களை எதிர்நோக்குகின்றார்கள். அதே சமயம் உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் செயற்படுகின்ற விதமாக இருக்கட்டும், பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பெண்ணானவள் சிறு வயதிலிருந்தே முதிய பருவம் வரைக்கும் எத்தனையோ பருவங்களை கடக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதில் உடல்நிலை மாற்றம், உடல்நல மாற்றம் என்கிற பல்வேறு விடயங்கள் தங்கியிருக்கின்றன. ஆகிய எவ்வாறு பெண்கள் செயற்பட வேண்டும், உணவு முறையாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாக உங்களுக்கான மகளிர் பகுதி காத்திருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். கர்ப்ப காலங்கள்ல சில ரிஸ்க் கண்டிஷன் இருக்குது, அதாவது ரிஸ்க் மதர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அது ஏன் ரிஸ்க் மதர்ஸ்ன்னு சொன்னா, அதாவது எல்லா பிரைமி அம்மாக்களும் கூடுதலாக நாங்கள் எங்களை நான் பிரைமின்னு சொன்னா முதல் குழந்தை தரித்திருக்கிற அம்மாமார் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப அந்த பிரைமியுமே ஏர்லி பிரைமியா இருந்தா அவ கட்டாயம் மிக கவனமாக இருக்கும். ஏர்லி பிரைமின்னு சொன்னா 18 இயர்ஸுக்கு முன்னுக்கு கர்ப்பம் தரிக்கிற அம்மாமார், அதாவது டீனேஜ் பிரெக்னன்சி. ஏன் அப்படி இருக்க வேண்டும்னு சொன்னா, அப்பதான் அவ ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பா. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னுக்கு ஹோமோன்ஸ் எல்லாம் செட்டில் டவுன் பண்ணி இருக்காது. அதாவது பெல்விக் போர்டு, அதாவது கூபகங்கள் எல்லாம் சின்னனாக இருக்கும். பிறப்புறுப்பு, அதாவது சர்வைக்கல் ஓஸ், அந்த வல்வல் ரீஜன் எல்லாம் சின்னனாக இருக்கும். எனவே நாங்கள் டெலிவரியின் பொழுதும் அவர்களுக்கு சிரமம் ஏற்படும். அந்த பிரைமி அம்மாவுக்கு யூட்ரஸ் சரி எல்லாமே அப்பதான் அதனுடைய தொழிலை செய்ய வலிக்கின்றது. எனவே அந்த பிரைமி அம்மா, ஏர்லி பிரைமி அம்மா கட்டாயம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அதை விட எல்டர்லி பிரைமி, 30 வயதுக்கு மேற்பட்ட ஒரு முதலாவது குழந்தையை தாங்குகிற 30 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். என்னன்னு சொன்னா, எல்டர்லி பிரைமிக்கும் கூடுதலா கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலைட்டஸ், பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் இப்படி வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. எனவே அவர்களும் கூடுதலாக கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது சர்வசாதாரணமாக விட்டது முதலாவது குழந்தை 30 வயதுல. என்னன்னு சொன்னா, யூனிவர்சிட்டி என்ற பண்ணி வேலையில இருந்தா அது ஒரு 30 வயதுல தான் குழந்தை உருவாகும், முதல் குழந்தை. எனவே ஆனாலும் அவர்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அது எல்டர்லி பிரைமின்னு சொல்லுவார்கள். அதுலயும் 36 வயதுக்கு மேற்பட்ட குழந்தை வயதில் வயிற்றுல உள்ள தாய்மார் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை 36 வயதுக்கு மேற்பட்டு அந்த தாய்க்கு உருவாகினால் கூடுதலாக டவுன் சிண்ட்ரோம், அதாவது ட்ரைசோமி 21 என்ற ஒரு கண்டிஷன் கூடி ஏற்படலாம். அதாவது குரோமோசோமல் எஃபெக்டுகள் வரக்கூடும். எனவே அவர்களும் கவனமாக அனோமலி ஸ்கேன் அதுகள் எடுத்து பார்க்க வேண்டும். மற்றது ஏர்லி பிரைமி, எல்டர்லி பிரைமி. அடுத்ததா மல்டிபரா, அதாவது குழந்தைகள் 2, 3 மேற்பட்ட கிராண்ட் மல்டிபரா, 5 குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாவது மல்டிபிள் பிரெக்னன்சி, அவர்களும் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி சொல்வார்கள். அதாவது ட்ரிப்ளெட்ஸ், குவாட்ரிபிள்ஸ், அவர்கள் 4 குழந்தைகள் 5 குழந்தைகள், சில நேரங்கள் நாங்கள் டெஸ்ட் டியூப் பேபியில சில இடங்கள்ல 3-4 குழந்தைகள் ஏற்படைக்குள்ள அது ஹை ரிஸ்க் கண்டிஷனுக்குள்ள தான் வரும். என்னன்னு சொன்னா, வயிறு நார்மலாக பருமன் அடைகிறது வரை நிறைய பெரியதாக வரும் பொழுது அம்மாவுக்கு மேல கார்டியோ தொராசிக் கம்ப்ளிகேஷன், அதாவது மூச்சு கசம் ஏற்படும். இது கீழே ஃபெமரல் ஆர்டரி, இன்வீரிய வேனக்கேவாவை அமர்த்தி கொண்டிருக்கும் பொழுது காலில் வெரிகோசிட்டி ஏற்படும். எனவே இந்த அம்மாவும் கூடுதலா ஹை ரிஸ்க் மதர் என்ற கேட்டகரிக்குள்ள வருவினோம். அதை விட இந்த பிரெக்னன்சி, 2 பிரெக்னன்சிக்கு இடைப்பட்ட காலங்கள் 2 வருடங்களை விட குறையுது. அதாவது ஒரு பிள்ளை பிறந்து 2 வருடங்களுக்குள்ள அடுத்த குழந்தை உருவாகினால் அந்த அம்மாவும் ஹை ரிஸ்க் கேட்டகரிக்குள்ள வருவினார். அதை விட கூடுதலா அம்மாவே மெட்டர்னல் அனீமியா, அதாவது ஒரு தாய் இருக்கு, அதுக்கு பிளட்ல ஹீமோகுளோபின் அளவு, ஹீமோகுளோபின் கன்சன்ட்ரேஷன் கூடுதலா 9, 10 விட குறைகிறது. சில பேர் 8 விட குறையும், 8
கிராம் பர் மில்லிகிராம் பர் டெசிலிட்டரை விட குறையும் பொழுது அவ வந்து சிவியர் அனிமிக் கண்டிஷன், சில பேருக்கு 6க்கு வரும். அப்ப அப்படியான கண்டிஷன்ல பிளட்டை நாங்க டிரான்ஸ்ஃபியூஷன் செய்ய வேண்டி வரும். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் செய்ய சில குருதி மாறுதல்கள், அதாவது சில அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் வரக்கூடும். எனவே நாங்கள் மெட்டர்னல் அனீமியா ஒரு ஹை ரிஸ்க் கண்டிஷன். மெட்டர்னல் மல் நியூட்ரிஷன், அந்த அம்மாவுக்கு வந்து மல் நியூட்ரிஷன், மேக்ரோ மைக்ரோ மல்நியூட்ரி டெஃபிஷியன்சிஸ் வரலாம். உதாரணமாக வந்து அயன், அயடின், கல்சியம், விட்டமின் டி, விட்டமின் ஏ, இப்படியான கண்டிஷனான மல்நியூட்ரிஷன் வரும் பொழுது அது அந்த தாய்க்கு வந்து ஒரு ஹை ரிஸ்க் கண்டிஷன். அந்த ஹை ரிஸ்க் தாயை மட்டுமல்ல குழந்தையையும் பாதிக்கும். எனவே ஹை ரிஸ்க் மதர்ன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து மெட்டர்னல் கார்டியக் டிசீஸ். உதாரணமா அம்மாவுக்கு வந்து கன்ஜெனிட்டலாவே வந்து முதலே வந்து பிறப்பிலேயே இருந்து சில ஹார்ட் டிசீஸுகள் இருந்துக்கலாம், அல்லது அம்மா வந்து ஒரு ஹைப்பர்டென்சிவ் மதரோ, அம்மா வந்து ஒரு கார்டியக் அதை ஹார்ட் அட்டாக் பண்ணின மதர் ஆயிருக்கலாம், அல்லது அவருக்கு வந்து ஹைப்பர்லிபிடிமியா, அதாவது கொலஸ்ட்ரால் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து ஒரு ஹை ரிஸ்க் கண்டிஷனுக்குள்ள வரும். அப்போ மெட்டர்னல் கார்டியக் டிசீஸும் இப்படி வரப்போகுது. அப்போ அது மட்டுமல்ல, ஒரு தாயில வந்து பார்த்தோம்னா ஷார்ட் ஸ்டேச்சர், அது கூடுதலாக வந்து 140 சென்டிமீட்டரை விட அந்த தாயினுடைய உயரம் குறைவாக இருந்தால் இது டெலிவரியில கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஷார்ட் மதர் வந்து உள்ளுக்கு வந்து பெல்விஸ் எல்லாம் ஷார்ட்டாக இருக்கும் அல்லது கன்ட்ராக்டடாக இருக்கும். எனவே வந்து பிள்ளையினுடைய தலையும் தாயினுடைய வந்து கூபகம் பெல்விக் ரீஜனும் வந்து ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஏற்படும். அப்போ கெஃபலோபெல்விக் டிஸ்ப்ரப்போர்ஷன் வரைக்குள்ள அது டெலிவரியில பிரச்சனை ஏற்படுத்துறதால அது ஒரு ஹை ரிஸ்க் கண்டிஷன். இவ்வளவும் ஹை ரிஸ்க் மதர்ன்னு சொல்லுவோம். அப்ப ஹை ரிஸ்க் மதர் வர ஒரு தாய் வந்து கட்டாயம் கூடுதலாக வந்து ஃப்ரீக்குவென்சியாயும் அந்த ஃப்ரீக்வன்சியும் அதாவது ரெகுலர் ஆன்டினேட்டல் செக்கப்புக்கு கட்டாயம் போய் டாக்டர்ஸின் அட்வைஸின் படி அவனுடைய டெலிவரியை தீர்மானிப்பது கட்டாயமாகும். நன்றி.